ஹலோ காயத்ரி, காயத்ரி வாயேன், உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வாயேன். என்னம்மா ஏமா அழற? இப்போ என்ன ஆச்சு? வெளில போயிட்டு தானே வந்த? மார்க்கெட் போயிருக்கேனா? சரி. அங்கே என்னோட ஓல்டு ஸ்நேகிதியை பார்த்தேன். சரி, அக்ஷரா அவனை தெரியுமே? ஆமா சொல்லியிருக்கேன். ஆமா, அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவளை பார்த்து சரி, பழைய ஃப்ரெண்டை பார்த்தா நல்லா சிரிக்கணும், சந்தோஷமா சொல்லணும். இன்னும் பேக அழற? இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம்ல, நான் செல்வி அக்ஷரா 3 பேர் ஒன்றா படித்தோம்ல, ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸு. சரிம்மா, இருக்கணும். அப்போ அவள் வந்து ரொம்ப பழைய படவை கட்டிட்டு மார்க்கெட்டில் நிற்கிறா. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. அவள் கீதா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னா அக்ஷரான்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு தெரியுமா? அம்மா என்னம்மா நீ பேச? நீ போன இடம் மார்க்கெட். பழைய படம் கொஞ்சம் கட்டு வந்திருப்பாங்க, இடம் அழுக்கா இருக்கும், கொஞ்சம் தூசி இருக்கும், மண் இருக்கும். வெட்ட புடவை கட்டிட்டு வந்தா வசதி இல்லாதவங்க அர்த்தமா? ஏமா கண்டதே கற்பனை பண்ற? அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் சரி அவ்வளோ வசதியாக இருக்கும், நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் மட்டும் கஷ்டப்படுறா. எனக்கு சுத்தமாக இருக்கு. அம்மா அவங்க கஷ்டப்பட்டதா அவங்க சொன்னாங்களா? இல்லை, நான் தெரிஞ்சுட்டேன், பல விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். பல விதத்துலையா? ஒவ்வொரு விதமா சொல்லு. இந்த வாழை இலையெல்லாம் விற்கிறாள் ஒரு பாட்டி. வாழை இது நார் இதெல்லாம் விற்பாங்க. அந்த பாட்டி வந்து இதான் அக்ஷராவோட ஸ்நேகிதியா அப்படின்றது. ஆமா அப்படின்னு நான் தான் அவங்க மாமியார் அப்படிங்கிறது. எவ்வளோ அந்த பாட்டி யாருமா அந்த வாழையில பாட்டியா? ஆமா, அந்த பாட்டி பேச்ச நம்பிடாத. ஒரு தடவை என்னைய பேத்தின்னு சொல்லிச்சு. ஆமா, ஒரு அம்மா வந்து என்ன இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ இலை கொடுக்குறேன்னா அது என் பேத்தின்னு சொல்லிச்சு. நான் கண்டுக்காம வந்துட்டேன். அதனால அந்த பாட்டி பேச்சை நம்பாத. அந்த அக்ஷராவுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். நீ கண்டதே நினச்சி அழாதம்மா. அப்படி அவங்க கஷ்டப்பட்டா நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீ ஏன் தப்பு பண்ணிக்கிறேன்? இல்லை, அதையாவது சொல்லு. சரி பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும். சரி, அது என்ன பண்ணி தெரியுமா? நான் ஆட்டோலையே வரேன். அப்போ வந்து கீதா நீ யூஸ் பண்ண பழைய புடவையெல்லாம் எடுத்து வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எப்படி தெரியுமா? அவங்க முடியல. பழைய புடவையா? என்னம்மா சொல்ற? அதிகமா அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா அழாதம்மா. நான் ஹெல்ப் பண்றேன். சரி, இன்னைக்கு வரேன் இருக்கா? 1:30 மணிக்கு வரேன் இருக்கா? 4 நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா? நீ ஹெல்ப் பண்ணுறியா அவளுக்கு? அம்மா நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அவங்களுக்கு கதெல்லாம் ஒன்றும் உனக்கு சரியா தெரியாது. நீ ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே. ஐயோ, என்னாச்சு? சொல்லிட்டேனே. யார்கிட்ட? ஃப்ரெண்டு செல்விட்டையும் எங்கள் டீச்சர் லலிதா பத்மினியா டீச்சர்லாம் சொல்லிட்டு. என்னம்மா இப்பதானம்மா வந்து உடனே எப்பமா இதெல்லாம் நடந்தது? அது ஒன்றும் இல்லை, ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன்னா அப்போ அந்த ஆட்டோவில் வந்து ஏமா அழுகுறேன்னு போட்டு பிடிக்கி தள்ளிட்டான். எனக்கா அழுக ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம். சரி, அவனுக்கு பதில் சொல்றதுக்கு பதில நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா அவனும் புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு அவள்கிட்ட பேசினேன். அவனும் புரிஞ்சு வந்தான். அம்மா உன் கச்சேரியா ஆட்டோவே அரைச்சிட்டா? போமா, கண்டதே பண்ணி வைக்கிறேன். வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேன். சரி அழாத. நடந்தது நடந்துச்சு. வந்ததை நான் பார்க்குறேன். உங்க கஷ்டப்பட்டா நான் ஹெல்ப் பண்றேன். அழாதம்மா ப்ளீஸ். அப்போ அழுதுட்டே இரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஆடு. உனக்கும் பொழுது போகும். போ. செல்வி வா, செல்வி நல்ல வேலை சீக்கிரம் வந்த. வா உட்காரு. என் பொண்ணு இப்படிதான் என்னை திட்டிட்டு போகுது. நான் அழுதுட்டு இருக்கேன் வரது. அதான் நான் அக்ஷரா பார்த்தேன். பழைய படையெல்லாம் கொண்டு வந்தியா நீ? கொண்டு வந்தோம். பழைய படத்தெல்லாம் போன வாரம் பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் கட்டிட்டேன். நான் வந்து வீட்டில் புது புடவை 2 பிஸ்கட்டு பாத்திரங்கள்லாம் இருக்கு. புது பாத்திரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வந்துட்டேன். நம்ம அக்ஷராவுக்கு கொடுக்கலாம். கட்டப்படாதம்மா, அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு என்ன நம்மளால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணலாம். சரி, அதுக்காக நான் ஓகேம்மா.
எப்படி இருக்கு? வாங்க டீச்சர். என்னம்மா ஆச்சு? என்ன டீச்சர் வாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவா? பத்மினி டீச்சர் வந்திருக்காளா? ஆமா. அது என்ன நான் கேட்கிறேன், நிஜமாதான் நீ பார்த்தியா? இல்ல சும்மா கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கியா? டீச்சர், நான் பார்த்ததெல்லாம் உண்மை. நீங்க முதல்ல உட்காருங்க. இதெல்லாம் ஆமா டீச்சர், எவ்வளவு பணக்காரியா இருக்கும். இப்ப ரொம்ப ஏழையாலப்பா. எவ்வளவு நல்லா படிப்போம், அழகா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹாஸ்டல்ல தானே இருந்தா இல்லையா? ஹாஸ்டல்ல இருந்தா வந்து அவ அப்பா வந்து வெள்ளிக்கிழமை வெட்ட மாட்டு வண்டியில வந்து போயிடுவா. அப்புறம் திருப்பி திங்கட்கிழமை வந்து விட்டுட்டு போவா. என்னம்மா என்னால நம்பவே தெரியல, எத்தனை பணக்காரி, எத்தனை அழகு, எத்தனை படிப்பு. என்ன எனக்கு என்ன இது மேலதான் சந்தேகமா இருக்கு. நிஜமா பார்த்தாரா பார்த்தேன் டீச்சர். சும்மா அழுவேனா சந்தேகமா இருக்கு. நிஜமா அக்ஷராவை பார்த்தாரா என்ன பண்ணா தெரியல. ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஆமா சரி, நீ சொல்லணும். கேஷ்னா நானும் இந்த குழிப்பணிகாரம், அப்புறம் இது பிஸ்கட்டு, ஜூஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அக்ஷரா கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆமா வீட்டா என்ன சத்தம் கேக்குமா? உன் பேரை சொல்றாங்க யாரோ? அங்க வாயே வாயே. நம்ம பில்டிங் வாசல்ல ஏதோ ஒரு ஆடி கார் வந்து நிக்குதுமா. ஆமா. ஐயோ டிரைவர் வேற ரெண்டு மூட்டையை தூக்கி வராம. அவனா அக்ஷரா. இல்ல டீச்சர், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன அர்ஜென்ட்? வா அக்ஷரா, வா. நீதானா? வா வா வா. ஹாய் செல்வி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஹலோ அக்ஷரா, நீ எப்படி இருக்க? எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? நாங்க ஒரே பில்டிங்ல இருக்கோமா. நீ வரப்போறேன்னு சொன்னேன். உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டா. நீ வந்து உட்காந்துக்கோ. அவ்வளவு பாசமா உங்க எல்லாருக்கும். ஆமா. ஆமா, எல்லாரும் என்னை அப்படி பாக்குறீங்க? ஆமா, நீ மார்க்கெட்ல எப்படி ஏழை வேஷம் போட்டுட்டு இருந்த, இப்ப பார்த்தா பணக்காரியா இருக்க. அதனால நான் என்னோட எல்லாம் சொன்னேன். எப்படி இருந்து நீ இப்ப இப்படி வந்து நிக்கிற, ஆடிக்காரங்க வந்து நிக்கிற. என்னது? ஆமா. நீ வந்து அப்படி உன்னை பார்த்தா பாவமா தெரிஞ்சுதா? அதனால நீ கஷ்டப்படுறியோன்னு நினைச்சு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி கை ஊக்கி விடலாம்னு பார்த்தா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடிக்காரில் வந்து இறங்கினதை பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஆடியே போயிட்டோம்மா. அட கடவுளே.
இப்போ நான் அதை சொன்னேன் இப்போ நம்ப கூட மாட்டேன். கீதா உன் கற்பனைக்கு ஒரு அழகே இல்லையா? எப்ப பாரு இப்படிதான். சின்ன வயசுல இப்படியே இருக்கா, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்னம்மா சொல்ற? ஆமா இருக்கட்டும் அக்ஷரா. இப்போ நீ எப்படி இருக்க சொல்லு, ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அக்ஷரா குடும்பத்தை பத்தி எங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லுமா. ஆமா இந்த மார்க்கெட்ல வாழை இலை விற்கிறாளே அவங்க மாமியாராமே. ஐயோ என்னால அதை நம்பவே முடியல. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் அக்ஷரா. ஆமா சரி, நான் மார்க்கெட்ல ஒரு நாள் கூட உன்னை பார்த்ததே இல்லையே. உன் கடை எங்கேமா இருக்கு? ஐயோ செல்வி, அந்த மொத்த மார்க்கெட்டு கடை இடம் எல்லாமே மாமனாரோட பூர்வீக சொத்து. ஆமா இப்போ சரி நல்லா கோபமா வருது. எவ்வளோ கண்ணி அழுதுருக்கேன் தெரியுமாண்ணா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். கீதா இந்த பாரு, கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை. உன்னோட ஓவர் இமேஜினேஷன் நீ பைத்தியமாக்கிட்டு எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு. மொத்த மார்க்கெட்டு இடம் எல்லாமே எங்க மாமனோட பூர்வீக சொத்து. அது கடை போட்டவங்க பாதி பேர் என்னோட சொந்தக்காரங்க, மீதி பாதி பேர் என்னோட உறவுக்காரங்க. அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் சொந்தமா தோட்டம் இருக்கு. அவங்க தோட்டத்திலேருந்து காய்கறி பழங்கள்லாம் கொண்டு வந்து என்னோட மார்க்கெட்ல சேல் செய்வாங்க. நல்ல காசு கிடைக்கும். எல்லாரும் உழைப்பாளிங்க. அப்படியா? உனக்கு நல்லா இருக்கா, நல்லாவே உழைக்கலாம். ஆமா அக்ஷரா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். எனக்கு 2 தான். என்னம்மா உனக்கு 4 பசங்களா? இந்த காலத்துல போய் 4 குழந்தை வந்துட்டு இருக்கியா? என்ன அநியாயம் இது? அக்ஷரா, அவங்கள வளர்க்கணும், படிக்க வைக்கணும். அப்பப்பா ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். என்ன டீச்சர் ஆச்சரியப்படுறீங்க? என் மாமனாருக்கு 10 குழந்தைங்க, எனக்கு 4 பசங்க, என் பிள்ளைக்கு 3 குழந்தைங்க. ஓ, கேட்கவே தலை சுத்தறது எனக்கு. எப்படிமா சமாளிக்கிற? சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாம் சிட்டியில இருக்கிறவங்க, நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க. எங்க கூடவே பசங்க தோட்டத்துல வயல்ல வேலை செஞ்சு எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்த 2 மருமகளும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அதனால வியாபார நெளிவு சுழிவு எல்லாம் அவளுக்கு கத்துப்படி. குழந்தைகளை படிக்கவே வைக்கலையா நீ? என்ன டீச்சர் அப்படி கட்டிட்டீங்க? என் பொண்ணு 2 பேரும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. சொந்தமா இயற்கை உரம் தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சிருக்காங்க. பிசினஸ் ஓஹோன்னு போகுது தெரியுமா? உன்னோட 2 பையங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. என் பசங்க மாதிரி பாரு. அப்போ உன் பசங்களும் என் பசங்க மாதிரி ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டாங்களா? இல்ல டீச்சர், அவங்க ஃபாரின் போயிட்டு வருவாங்க. அங்க நடக்கிற செமினார்ல ஸ்பீச் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்க நிறைய புதுசா மிஷின்ஸ் வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓ, ஊருக்கே சோறு போடாத உன் குடும்பம் தான் சொல்லு. என் குடும்பம் அதில் ஒண்ணு. அக்ஷரா, உனக்கு இவ்வளோ வசதி இருக்கு, இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடிக்காரல வச்சு இறங்குற. ஆனா என்னத்துக்காக இந்த பழைய புடவைய குழுன்னு கேட்டேன். இதை கேட்ட உடனே நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எல்லாரும் பதில் சொல்லு. மார்க்கெட்ல வந்து மத்தியானம் ரொம்ப வெயில் அடிக்குமா, அதுக்கு இந்த புடவை தான் மரபு மாதிரி நம்ம கட்டுவோம். ஆனா அடிக்கிற வெயிலுக்கும் காத்துக்கும் புடவை சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். ஒரு புடவை பத்தாது. அதுதான் நிறைய புடவை நான் கேட்டேன். அதனாலதான் தெரியாமா? என்கிட்ட சொல்லி தொலைக்க கூடாது. நீ கேட்டியா? சரிம்மா, நீ ஏமா மார்க்கெட்ல வெளுத்து போன புடவை கட்டிருந்த? ஐயோ செல்வி, அந்த புடவை கலரே அதான் செல்வி. மார்க்கெட்ல மண் இருக்கும், தூசி இருக்கும், குப்பை இருக்கும், அதுதான் புடவை கட்டிருப்பாங்க. அப்படியா? ஆமா, இதெல்லாம் என்ன பாத்திரங்கள்? இதெல்லாம் நீ கஷ்டப்படுறேன்ட்டு செட்டியும் டீச்சரையும் எல்லாம் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். சாமான்லாம் பழப்படவை சாமான் எல்லாம் என்ன எடுத்து பார்த்தா அவங்க எப்படி இருக்கு? அதான் அப்படி சொல்லிவிட்டான்.
கொடுக்குறதா என்ன பசங்க சரி பரவாயில்ல, மார்க்கெட்ல ஒரு ஏழை பொண்ணு இருக்கா, நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். சரிம்மா என்னம்மா 2 மூட்டை கொண்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, என் தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறி பழங்கள் எல்லாம் கொண்டு வந்தேன். கீதால மட்டும்தான் கொண்டு வந்தேன், அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ தரமாட்டே சொல்லுவா, நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரியா? அப்பப்போ என் டிரைவர்கிட்ட கொடுத்துருப்பேன் சரியா? எனக்கு மட்டும் கொடுத்தாரு. கீதா உன் பொண்ணு எங்க? ஐயோ அதை பத்தி மறந்தே போயிட்டேன். அது பசி தூக்கம் ஒன்றும் கிடையாது. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு உள்ள போனான்னா வெளியே வரமாட்டான். கூப்பிடுறேன். ஏ காயத்ரி, காயத்ரி அம்மா ஹாய் செல்வி ஆண்டி. பாத்தி எவ்வளோ நாள் ஆச்சு. இதுதான் அக்ஷரா. இவங்களா? ஆமா. என்னம்மா இவ்வளோ அழகா இருக்காங்க. மறந்து சொல்றோம். ஹாய், நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட மாட்டேன், அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அது எவ்வளோ ஏம்மா இவங்க இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல, வேற என்னென்னமா நான் சொன்னேன். என்ன சொன்னாவா அம்மா? சொல்லிட்டு போறான். என்கிட்ட என்ன சொன்னாயோ அதெல்லாம் உங்ககிட்டயே சொல்லியிருப்பா. ஆண்டி உங்க ஸ்டூடெண்ட் என்ன ஏதுன்னு விசாரிங்க. கற்பனைக்கு அளவே இல்லை. நீ வந்து ஒன்னா பாருங்க. பண்ணி நமக்கணும் இருக்கு. கற்பனை பண்ணி எங்களை எல்லாம் முட்டாளாக்கி விட்டுட்டாயோ. ஆமாங்க டீச்சர். ஆமா, ஸ்கூல்லயே இப்படிதான் பண்ணுவோம். படிப்பு சொல்லி கொடுக்கிற போது இங்க வந்து என்னமோ கற்பனை பண்ணி புக்ல என்னெல்லாமோ எழுதிட்டே இருப்போம். இதுவே கிடையாது இவளுக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன்ப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே, கண்ணால் பார்ப்பது பொய் பொய், காதால் கேட்பதும் பொய் பொய், ஆனா தீர விசாரிச்சு செய்வதே இப்ப என்ன பண்ண தேவையில்ல. சின்ன வயசுல குட்டி குட்டி என் மண்டையே பள்ளவாயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்ஷரா நன்னா இருக்கா. இவ கற்பனை பண்ண மாதிரி அந்த ஏழையா அந்த மார்க்கெட்ல அதெல்லாம் போட்டி இல்லை. எல்லாம் பாடுபடுத்திட்டேன், எல்லாம் பாடுபடுத்திட்டேன். எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண